அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேன்சரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பல பதிவுகளை கேன்சர் ஏன் வருது, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, கேன்சர்னுடைய ரிசர்ச்சு, அதில் நோபல் பிரைஸ் வாங்கினது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இதில் கேன்சருக்கான இயற்கையான ஒரு தீர்வை நம்ம பார்க்க போகிறோம். கேன்சருக்கு உங்களுக்கு தெரியும், ரேடியோ தெரப்பி, சர்ஜரி, கீமோதெரப்பி, இன்னும் பல முறைகள் இருந்தாலும் கூட இயற்கையான முறையில் கேன்சரை நம்ம வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய டாக்டர் புரூஸ் லிப்டன் என்ன சொல்றாரு பார்க்கலாம். யூ ஆர் நாட் அ விக்டம், யூ ஆர் அ கிரியேட்டர். யூ கேன் கிரியேட் கேன்சர் அண்ட் யூ கேன் கிரியேட் ஹெல்த் அப்படிங்கிறார். நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவர் கிடையாது, நீங்கள் தான் உருவாக்குறவர். நீங்கள் கேன்சரை உருவாக்கிக்க முடியும், அதை விட்டு ஆரோக்கியத்தையும் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தாங்க எல்லாத்தையும் உருவாக்குறீங்க. ஒரு நோயினாலும் சரி, ஆரோக்கியம்னாலும், செல்வம் எல்லாம் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அடுத்து இந்த கேன்சர் தெராப்பி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடியது நேச்சுரல் இம்யூனோதெரப்பி அப்படிங்கிற முறை. இந்த முறையை பயன்படுத்தி நம்ம கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம். வந்த பின்னாடி கூட அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி என்ன தெராப்பி, இது எதை பேஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இயற்கையானது, பக்க விளைவுகள் இல்லாது, இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த கேன்சர் தெராப்பியை பற்றி நம்ம ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடிய நோயாக, அந்த கேன்சர் ஒரு குடும்பத்தில் வந்துருச்சுன்னா அவங்களால பற்றி நிம்மதியாகவே இருக்க முடியாது. இதுக்கு தீர்வு இல்லை, இறப்பு தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வக்ரமான ஒரு நோய் தான் கேன்சர். பட் உங்களுக்கே தெரியும், கேன்சர் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வரல, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் தான் குணமாறுனது தான் கேன்சர். அப்போது உள்ளே இருந்து ஏற்பட்ட பிரச்சனைக்கு உள்ளேயே தீர்வு இருக்குது. அப்படி அடிப்படையில் தான் நம்ம இம்யூனிட்டியை மேம்படுத்துகிற இந்த இம்யூனோதெரப்பி முறையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல 2-3 மீட்டிங்கில் இம்யூனிட்டியை பற்றி ரொம்ப தெளிவாகவும், அதில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள், இம்யூனிட்டி எப்படி வேலை செய்து எல்லாம் பேசியிருந்தோம். இப்போ இப்போ அதனுடைய ஒரு அற்புதமான தெரப்பியை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். ஸோ இதில் என்கே செல்லு தான் கேன்சர் செல்லை அழிக்குது. என்கே செல் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவங்களுக்கு கேன்சர் வரும், ஆனால் பாதிக்காது. என்கே செல்லை அதை அழிச்சிடும். எல்லாரும் உடம்புலையும் கேன்சர் செல் டெய்லி உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது, இல்லாமல் கிடையாது. அப்போ இந்த என்கே செல்லுடைய அறிவையும் ஆற்றலையும் மேம்படுத்தினா அது கேன்சர் செல்லை அழிச்சிடும். அதற்கு இயற்கையான முறையில் நம்ம ஒரு அற்புதமான தீர்வை வச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடியதில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பலவிதமான நோபல் பிரைஸில் நடுவில் இந்த கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதனுடைய நோபல் பிரைஸ் வாங்கினதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இயற்கையான முறையில் ஒரு சாதாரணமாக நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான், ஆனால் அது வித்தியாசமானது. அந்த பொருள் பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது வந்து பசுவோட சீம்பால்லேருந்து எடுக்கக்கூடியது. முதல் 2 நாள் சீம்பால்லேருந்து எடுக்கக்கூடிய நோய் சக்திக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அது இயற்கையானது. அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எடுக்கிறது மூலமாக நம்ம இந்த என்கே செல்லுன்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் கில்லர் செல்லுக்கு அறிவை கொடுக்க முடியும். ஸோ இந்த நேச்சுரல் கில்லர் செல்லை கேன்சர் செல் ஏமாத்துது. அது தன்னை தப்பித்துக்கிறதுக்காக இந்த என்கே செல்லிருந்து தப்பிக்கக்கூடிய சில பிரேக்கிங் சிஸ்டம் வச்சுருக்கு. அதுக்கு இந்த பிரேக்கிங்கை உடைக்கக்கூடிய நோபல் பிரைஸ் இதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அதில் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அதுக்காக. பட்டு நம்முடைய இயற்கையாகவே ப்ரிவென்ஷனாகவும் சரி, ரிவர்ஸுக்காகவும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது நமக்கு சுலபமாக இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. போர் லைஃப் ரிசர்ச் நிறுவனம் நமக்கு இதை போர் லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற பேரில் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஓட்டோ, அவரும் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, கேன்சர் வந்து அசிடிக் என்விரான்மெண்ட்டில் வளரும். இப்போ உங்கள் உடம்புக்கு அசிடிக்காக இருந்தால் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதை அல்கலீனாக மாற்றிட்டா கேன்சர் வராது. அதே மாதிரி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உடம்புல கேன்சர் வராது அப்படிங்கிற பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆல்கலைன் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய காரத்தன்மை உள்ள உணவுகள், இதனுடைய முதல் எழுத்து ஏ. அப்போ காரத்தன்மை உணவுகள் ஆல்கலைன் ஃபுட் எடுத்தால் நம்ம கேன்சர் வருவதை தடுக்க முடியும். கேன்சர் வந்தவங்க கூட ஆல்கலைன் ஃபுட் எடுக்கிறது மூலமாக அதனுடைய தீவிரத்தை குறைச்சி சிறுக சிறுக அதிலிருந்து மேல முடியும். அடுத்து வந்து நம்ம டாக்டர் புரூஸ் லிப்டன், ஹீலிங் கேன்சர்,
அது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப ரொம்ப அதிகமான ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து நம்மளை நோயாளி ஆக்குது. அதனால் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தேவையில்லாது, அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை அவர் தெளிவாக சொல்கிறார். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியது என்னென்னா ரிலாக்ஸேஷன் சொல்லக்கூடிய ஒரு மெடிடேஷன் முறை, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதுதான் அந்த ரிலாக்ஸ்டு அப்படிங்கிறது. அப்போ ரிலாக்ஸ்டு லைஃபாக நீங்கள் வாழும் பொழுது கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு கம்மி. அப்போ இதில் வந்து முதல் எழுத்து ஆர். ஸோ இப்போ இந்த அற்புதமான ஒரு உடம்பை நம்ம ஆரோக்கியப்படுத்தணும்னா மனசை ஆரோக்கியப்படுத்தணும். மனம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். மைண்ட் ஹீல்ஸ் பாடி. அடுத்து கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது டாக்டர் லிப்டன் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இன்னைக்கு கிராட்டிடியூடை பற்றி பேசுகிறாங்க. கிராட்டிடியூடு தான் நம்மளுடைய மைண்ட் பாடி அண்ட் ஸ்பிரிட் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்யும். பிரபஞ்சம் யாருக்கெல்லாம் வந்து கிராட்டிடியூடு இருக்கோ அவங்களுக்கு அள்ளி கொடுக்கும். யாருக்கிட்ட கிராட்டிடியூட் இல்லையோ அவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஈவன் ஆரோக்கியத்தையும் எடுத்துக்கிறோம், பணத்தையும் எடுத்துக்கிறோம். அதனால் கிராட்டிடியூட், நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வாக இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம பாடி அதனுடைய கீலிங் மோடில் போய் சிறப்பாக வேலை செய்யும். இம்யூனிட்டியை மேம்படுத்திக்க முடியும். இது வந்து கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஜி. அடுத்து இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா இஎஃப்டி டேப்பிங் தெராப்பி. இது வந்து உலக அளவில் இன்னைக்கு பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இஎஃப்டி அப்படிங்கிறது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். நம்ம யாருக்கெல்லாம் வந்து மனசில் ஒரு பயம், வெறுப்பு, பொறாமை, போட்டி, அடுத்தவங்களுக்கு எடுக்கணுங்கிற எண்ணம் இப்படியெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு டாக்டர் எக்டே சொன்ன மாதிரி கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. நம்ம செல்லு தான் மற்றவங்க செல்லும் ஒரே இயக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இன்னொருத்தருடைய ஆஹ், ஒரு பணமாகட்டும், அவருடைய ஒரு பொருளாகட்டும், இல்லை அவங்களுக்கு தீங்கு செய்கிறது இது நினச்சா உங்கள் செல்களே குழம்பி போய் அது கேன்சரை உருவாக்கும் அப்படிங்கிறதுல பல இடங்களில் டாக்டர் எக்டே உருவாக்கிறது சொல்லியிருக்கார். இப்போ அன்பு தான் அடிப்படை. அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் அப்படிங்கிற அந்த ஒரு பயம், பய உணர்வு, பொறாமை உணர்வு, வெறுப்பு எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னா இஎஃப்டின்னு சொல்லக்கூடிய இந்த அக்குபஞ்சருடைய பாயிண்ட் 9 பாயிண்ட்டை டச் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்களை வெளியே எடுத்து அதை வந்து அற்புதமாக ஒரு கீலிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய உடம்பா மாற்றக்கூடிய முறை இஎஃப்டி டேப்பிங். இப்போ அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இஎஃப்டி டேப்பிங்கில் நம்ம பயன்படுத்தக்கூடியது அந்த இஎஃப்டியினுடைய இதில் முதல் வார்த்தை இ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இஎஃப்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது டாக்ஸின் டாக்ஸின் ஃப்ரீ லைஃப்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு உலக அளவில் நீங்கள் பாருங்கள், இந்த ஆல்கஹாலு, சிகரெட்டு, இது தவிர நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த அழகு சாதன பொருட்கள், உணவில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின், பெஸ்டிசைடு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம தண்ணியிலையும் சரி காற்றுலையும் சரி. அப்போ இத்தனை இடத்துலையும் டாக்ஸினை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், உணவின் வழியாக சாப்பிட்றோம். இதுதான் உடம்புல ப்ரீ ரெடிக்கலை உருவாக்கி அதன் மூலமாக கேன்சர் செல் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விழிப்புணர்ச்சியோட இந்த டாக்ஸினை எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அதை குறைச்சிக்கணும். ஸோ இந்த வகையில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் நோய் சக்தியினுடைய இம்யூன் செல்களை மேம்படுத்துறது, உணவில் வந்து காரத்தன்மை உணவுகள், அதேமாதிரி ரிலாக்ஸ்டு லைஃப், டென்ஷன் ஃப்ரீ லைஃப். என்ன நடக்க போகுது, நடக்கிறத நம்ம தடுக்க போகிறோமா? செயலாற்றம் பண்ணுறதுனால விளைவுகளை நம்ம மாற்ற முடியுமில்ல, கவலைப்படுறதுனால மாற்ற முடியாது. ஸோ ரிலாக்ஸ் லைஃப், யோகா, இந்த மாதிரி கிராட்டிடியூட் நன்றி சொல்லணும். நமக்கு டெய்லி டெய்லி பார்த்தீங்கன்னா யாராவது உதவி செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இஎஃப்டி டேப்பிங் பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டாக்ஸின் ஃப்ரீ லைஃப்பை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். இது வந்து நம்ம கையில் இல்லைனாலும் கூட 80% வரைக்கும் நம்ம இதை அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை உணவுகள், இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வாங்குகிற காய்கறிகளை நல்லா கழுவுறது மூலமாக இது எத்தனையோ முறை இருக்குது, அது பின்னாடி போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த அற்புதமான 6 விஷயங்களை பயன்படுத்தி நம்ம டார்கெட் கேன்சர் ட்ரீட்மெண்ட், டார்கெட் இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏகப்பட்ட சயின்டிஃபிக் ரிசல்ட் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த அற்புதமான ஒரு ஃபார்முலா டார்கெட் இம்யூனோதெரப்பி, கேன்சர் இம்யூனோதெரப்பி. ஆனால் இந்த முறை வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. அதனால் இது கேன்சருக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியமான
ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ப்ரிவென்ஷனுக்கும் ஆகட்டும், நோய் வந்தப்புறம் கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இந்த டார்கெட் தெரப்பி நமக்கு பயன்படும். ஸோ இதை சிறப்பாக பயன்படுத்தி நம்ம சமுதாயத்தை ஆரோக்கியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த அற்புதமான ஒரு ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் இயற்கையினுடைய மிகப்பெரிய கொடை, பிரபஞ்சத்தினுடைய கொடை நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து சொசைட்டிக்காக இதை நம்ம அர்ப்பணம் பண்ணுறோம். இதை பற்றிய முழுமையாக இந்த ட்ரீட்மெண்ட் பற்றியும் இதை எப்படி எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அணுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நம்பர் இருக்கும். இல்லை இதை யார் உங்களுக்கு அனுப்புகிறாங்களோ அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எத்தனையோ தெராப்பி மெத்தட் இருந்தாலும் இயற்கையான ஒரு தெராப்பி, இம்யூனோ தெரப்பியை நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவாக சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் தான். பவர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிற கம்பெனி 50 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறாங்க. இது வந்து நியூட்ரிஷனல் இம்யூனோ தெரப்பி, வாழ்வியல் ஆரோக்கிய வாழ்விற்கு வழி. இது வந்து நியூட்ரிஷனும் இருக்கும், கூட இம்யூனிட்டியும் இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த ரெண்டு பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நியூட்ரிஷனையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், இம்யூனிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு 283% அதனுடைய என்கே செல் ஆக்டிவிட்டியை கூட்டக்கூடியதுனால உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிக்னலிங் மாலிகூல்ஸ் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதில் இந்த இன்டர்லூகான் 2ன்னு சொல்கிறாங்க, அது சிறப்பாக இருக்கும். IL-2 சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக இருந்தாலும் கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்து கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியதாகவும், என்கே செல் வந்து திறம்பட வேலை செய்யுது. இந்த கேன்சர் செல்லை அழிக்கிறதுக்கான கெமிக்கல் ஆக்டிவிட்டி மற்றும் அதனுடைய திறனை மேம்படுத்துறது, அதனுடைய அறிவை மேம்படுத்துறது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். ஸோ இது கூட நம்ம அந்த அல்கலைன் ஃபுட் ஆகட்டும், அந்த மெடிடேஷன் ஆகட்டும், EFT டேப்பிங், டாக்ஸின் ஃப்ரீ, இந்த மாதிரியாக நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இருக்குது. கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. க்யூர் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஆனால் ப்ரிவென்ஷன் ரொம்ப அற்புதமானது. இதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ கேன்சர் இம்யூனோ தெரப்பியில் டார்கெட் இம்யூனோ தெரப்பி, டார்கெட் நேச்சுரல் இம்யூனோ தெரப்பி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் மக்களுக்கு, சொசைட்டிக்கு அதை டெடிகேட் பண்ணுறோம். மக்களுடைய சேவையில் நம்முடைய பங்கை எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுடைய இந்த நாளை நீங்கள் தாராளமாக செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கொடிய பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கான ஒரு அற்புதமான டார்கெட் இம்யூனோ தெரப்பி இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ரிவென்ஷன் as well as cure எல்லாமே சாத்தியம். மக்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக்குறதுல உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். டார்கெட், டார்கெட், டார்கெட். நம்முடைய டார்கெட் ஆரோக்கிய வாழ்க்கை. நம்முடைய டார்கெட் எல்லா மக்களையும் ஆரோக்கியப்படுத்துவதற்கு. நன்றி, நன்றி, நன்றி.